கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வேதாகமத்தில் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை படித்து பார்ப்போமானால், மூப்பனாகிய யோவான் தன்னுடைய பிரியமான காயுவுக்கு இப்படி எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் என்றால், காயுவு சத்தியத்தின்படி நடந்ததாகவும் அவன் கிரியைகள் உண்மை உள்ளதாகவும் அவனுடைய அன்பு உண்மை உள்ளதாகவும் இருந்தபடியினாலே அதை கேள்விப்பட்டு தன் ஆத்மாவிலே சந்தோஷமடைந்து அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பி அவனை வாழ்த்தும்படியாய், தன்னுடைய விருப்பத்தை சொல்லும்படியாய் எவ்விதமாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, ஆத்மா என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மனது, நினைவுகள், எண்ணங்கள், இருதயம், இவைகளுடைய கலவைதான் ஆத்மா. அவன் சொல்லுகிறான், ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். எது சத்தியம்? வேதாகமத்தில் கூறியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம். இரண்டாவதாக, அவன் அன்பிலே உண்மை உள்ளவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்லி ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, அவன் கிரியைகளே உண்மையாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் சிந்தை உன்னிடத்தில் இருப்பதாக. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, தான தர்மங்கள் செய், நன்மை செய், உனக்கானவைகள் மட்டுமல்ல பிறனுக்கானவைகளை நோக்கு, பிறர் நலம் நாடு என்பதுதான் இயேசுவின் சிந்தை. அந்த சிந்தை உன்னிடத்தில் இருக்குமானால், நம்மிடத்தில் இருக்குமானால், நம்முடைய ஆத்துமா வாழ்ந்து செழித்திருக்கும். அது தேவ வசனத்தினாலே நீரூற்றப்படும். அந்த ஆத்துமா வேத வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது அது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகிற விருட்சத்தை போல் இருக்கும். அப்படி அந்த ஆத்துமா வாழ்கின்ற நிலையிலே இப்பூவுலகில் உள்ள எல்லா நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவி ஆத்ம சரீரத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். வானம் தன் மழையை பொய்யும். இது சத்தியம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உன் ஆத்மா முதலாவது வாழ வேண்டும். இரண்டாவதாக, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் சற்றே இளைப்பாறு பொழுது அல்லது சற்றே தனித்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவோடு பேசுவதுண்டு. பல காரியங்களை குறித்து நம்முடைய ஆத்மாவோடு பேசுவோம். நம்முடைய நினைவுகள் பேசும், நம்முடைய எண்ணங்கள் பேசும், நாம் விருப்பமானங்களை அதனிடத்தில் சொல்லுவோம். அநேக வேளைகளிலே நம்முடைய விருப்பமான காரியங்களையே அதனிடத்தில் சொல்வது உண்டு. நம்முடைய கனவுகள், நம்முடைய நினைவுகளை அதனிடத்தில் சொல்லும் பொழுது அதுவும் அதன்படி அதை பார்த்து மகிழ்ந்திருக்கும். அதை போல வாழ்ந்து மகிழ்ந்திருக்கும். சில சமயங்களிலே நிறைவேறாத எண்ணங்கள் நமக்கு உண்டு, கனவுகள் உண்டு. நிறைவேறாத காரியங்களையும் நாம் சொல்லும் பொழுது அந்த ஆத்துமா நிறைவேறியது போல பாவித்து அது மகிழ்ந்திருக்கும். ஆத்துமாவிலே சில நேரங்களிலே நாம் தோல்வி அடையும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் வந்து அந்த ஆத்துமா வாடி போகும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தேடுதல் உண்டு. ஆனால் பொதுவாக ஒரு தேடுதல் உண்டு. அது என்னவென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் சம்பாதிக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த எதற்காக வாழ்கிறோமோ, உண்மையான தேவனுடைய உறவை எண்ணாதபடி இந்த உலகத்திற்குரியவைகளை, மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளிலே நாடி உலகத்தாராக வாழ்ந்து உலகத்திலே மடிந்து போகும்படியாய் விரும்புகிறோம். பணம் சம்பாதிப்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். அதற்காக அயராது உழைக்கிறோம். உழைத்து நம்முடைய இலக்கை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் சில வேளைகளிலே தோல்வி ஏற்படுகிறது.
இந்த தோல்விகள் ஏற்படும் பொழுது சஞ்சலம் வந்து விடுகிறது, ஆத்மா வாடி போகிறது, நோய் கொண்டு ஒடுங்கி போகிறது. வேதம் சொல்லுகிறது, சகல போஜனங்களையும் அந்த ஆத்மா ருசிக்கிறது. வேத வார்த்தையை விரும்புவதில்லை, தேவ பிரசன்னத்தை விரும்புவதில்லை, தேவனிடத்தில் உறவாடுவதில்லை, தேவனை ஸ்தோத்தரிப்பதில்லை. நாம் விலகி போய் விடுகிறோம். ஆனால் இந்த ஆத்மா செழித்திருக்க வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 35:9, நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருடைய இரட்சணியத்தினால் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி, நம்முடைய ஆத்மா தேவனுக்குள் கட்டப்பட வேண்டும், தேவனுக்குள் வேர்விட வேண்டும், அவருக்குள் நடக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்மா வாடிப்போகாதபடி நீரூற்றிலே வாழ்கிற ஒரு நீரூற்றின் பக்கமாக இருக்கிற ஒரு கனிதரும் செடியை போல இருக்கும். இந்த வாழ்க்கையிலே நாம் தேவனோடு உறவாட வேண்டும் என்கிற விருப்பம்தான் இருக்க வேண்டும். இந்நாட்களிலே வாலிபர்கள் எந்த நிலையிலும் நாம் இச்சித்தத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி பொல்லாங்கனுடைய வழிகளிலே நடக்குகிறார்கள். ஆகவேதான் பிரசங்கி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். பிரசங்கி 11:9, உன் இளமையிலே மகிழ்ந்து, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் இச்சைகளிலும் நட, ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் கர்த்தராகிய தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்பதை அறிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின் வரும் வசனங்களிலே இளமையை மாயை, வாலிபமும் மாயை, வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறான். அதுதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த ஆத்மாவோடு பேசிய சில மனிதர்களை இந்த வேதாகமத்தில் இருந்து பார்ப்போம். லூக்கா 12:16-19 ஒரு அந்த தொடர்ச்சியாக அந்த வசனங்களிலே இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு பணக்கார ஒரு விவசாயி அல்லது பணக்கார ஒரு மனிதன் இருந்தான். அவன் நிலத்திலே அவன் பயிரிட்டான். பயிர் நன்றாக விளைந்து நல்ல பலனை கொடுத்தது. அப்பொழுது அவன் ஆத்துமாவிலே சொல்லுகிறான், என்னுடைய களஞ்சியங்கள், பல களஞ்சியங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த களஞ்சியங்கள் இந்த பொருள்களை வைப்பதற்கு போதாது. ஆகையால் நான் களஞ்சியங்களை கட்டி பெரிதாக்கி அந்த களஞ்சியத்திலே என்னுடைய பொருள்களை எல்லாம் சேர்த்து வைப்பேன். பின்பு என் ஆத்மாவை பார்த்து சொல்வேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து மகிழ்ந்திரு, பூரிப்பாயிரு, அநேக வருஷங்களுக்காக உனக்கு நான் பொருள்களை சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி தன் ஆத்மாவோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், மதியனே, இந்த இரவு நீ உன்னுடைய ஆத்துமா மரித்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் உன்னுடைய பொருள் யாருக்கு செல்லும்? பின்வரும் பகுதியிலேயே தேவன் சொல்லுகிறார், தேவனோடு ஐஸ்வர்யவனாயிரு. இந்த உலகத்தை குறித்து, பொருள்களை குறித்து நீ கவலைப்படாதே. அந்த மனிதனை போல் இருப்பாயானால் உனக்கு அவனை போலே உன்னுடைய நிலைமையாகும் என்று சொல்லி வேதனைப்படுகிறார். இன்னொரு மனிதனை பார்க்கிறோம், ஒரு வாலிப இளைஞனை பார்க்கிறோம். லூக்கா 15:11 இருந்து பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்கள், இளைய குமாரனுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். நல்ல அவன் கண்ணில் இருக்கிற இச்சைகளின்படி நடக்க வேண்டும் என்று விரும்பி தன் தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பனே, என்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கொடும் என்று கேட்கிறான். அவரும் பங்கிட்டு கொடுத்து விடுகிறார். சில நாட்களில் எல்லாவற்றையும் விற்று அதை பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் அன்றே அவனுடைய துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறான். அந்த இழந்து போன நிலையிலே அவன் அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சம் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு பன்றி, ஒரு குடி மகனிடம் போய் சேர்ந்து விடுகிறான், பன்றியை மேய்க்கும்படியாய். அவன் பன்றியை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே பஞ்சம் கொடிதாய் விடுகிறது. அப்பொழுது அந்த பன்றிக்கு போடுகிற ஆகாரத்தை கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் சொல்லுகிறான், ஐயோ, என்னுடைய தகப்பனிடத்தில் அநேக ஊழியக்காரர்கள் உண்டே, அவரிடத்தில் சென்று நான் பசியை இளைப்பாறலாமே ஒரு வேலைக்காரனாக என்று சொல்லி புத்தி தெளிந்த போது தன் தகப்பனிடத்தில் வருகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தகப்பனிடத்தில் போய் சொல்லுவேன், என் பரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்பதற்கு நான் தகுதியில்லான ஒரு வேலைக்காரனை போல ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் போகிறான். தூரத்தில் அவன் வரும்பொழுது தகப்பன் அவனை பார்க்கிறான். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவனை ஓடி போய் கட்டி முத்தமிட்டு அணைத்து வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருகிறான். என் மகன் மரித்தான், உயிர்த்தான், இப்பொழுது என் மகன் காணாமல் போனான், காணப்பட்டான். ஆகவே வேலைக்காரர்களை கூப்பிடுகிறான்.
கூப்பிட்டு சொல்கிறான், அவனுக்கு பாதரட்சியை போடுங்கள், நல்ல உடைகளை உடுத்துவீங்கள், கையிலே மோதிரமிடுங்கள், நல்ல கொழுத்த கன்றுகளை அடித்து விருந்து உண்டாக்குங்கள், நம் மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொல்லுகிறார். பிரியமான ஒரு பாவி மனம் திரும்பும்படி ஆண்டவரே திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதன் திரும்பி வந்த பொழுது, இந்த வாலிபன் திரும்பி பொழுது, தகப்பன் எந்த குற்றத்தையும் அவனை சுமத்தவில்லை, அவனுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நாம் எத்தனை அக்கிரமங்களும் பாவங்களும் அக்கிரம சிந்தைகள் கொண்டு தீங்கும் தீமையும் மற்றவர்களுக்கு செய்தாலும், எல்லா வகையிலும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டாலும், பாவம் செய்து அழிந்து நாம் மரித்த நிலையில் நம் ஆத்துமாவை இருந்தாலும், புத்தி தெளிந்து தேவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வீரானால், ஆண்டவரே இன்று என்னை மன்னியும் என்று சொல்வீர்களானால், அந்த பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும்படியாய் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய நாமம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் சொல்லுகிறான், தாவீது என்ற ஒரு மனிதன். 1 நாளாகமும் 14:15 அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் சொல்லுகிறான், சங்கீதம் 43:5, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவருடைய இரட்சணியத்தினாலே நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆத்துமாவை குறித்து அவன் என்ன சொல்கிறான் என்றால், கர்த்தரை நோக்கி துதி, இடைவிடாமல் ஸ்தோத்திரி என்று சொல்கிறான். அந்த ஆத்துமாவை குறித்து சங்கீதம் 103:2 சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான். தன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறான். தன்னுடைய ஆத்துமாவை அவன் எழுப்பி விடுகிறான். அவன் தேவனோடு இசைந்திருந்தான். தேவனுடைய ஆத்துமா இவனுடைய ஆத்மாவோடு இசைந்திருந்தது. தேவனிடத்தில் எல்லா காரியங்களையும் கேட்டு அவன் செய்கிறவனாக மாறுகிறான். காரணம் என்னவென்றால், அவனுடைய ஆத்மா தேவனிடத்தில் இசைந்திருந்தது. தேவனும் அவனுடைய ஆத்மாவோடும் பேசுகிறவராயிருந்தார். 14:5 ஒரு யுத்தம் வருகிறது. பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். தாவீது ராஜா கேட்கிறார், நான் எப்படி புறப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், முசுக்கட்டை செடியின் நுனியிலிருந்து இறைச்சல் கேட்கும் பொழுது நீ பாளையத்திற்கு புறப்படு, இஸ்ரவேலின் பெலிஸ்தர்களை பாளையத்திற்கு நான் அப்பொழுது புறப்பட்டு செல்வேன், யுத்தத்தை நடப்பிக்கும்படியா என்று சொல்லி அவனுக்கு முன்பாக தேவன் கடந்து செல்கிறார். அந்த யுத்தத்திலே அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவன் ஆத்துமா தேவனோடு சேர்ந்திருந்தது. கடைசியாக லூக்கா 2:35 மரியாளை பார்த்து, ஒரு பட்டயம் உனக்குள் உருவி போகும் என்று சொன்னார். அந்த பட்டயம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே சிலுவையில் அறைந்த பொழுது அந்த பட்டயம் மரியாளுடைய உள்ளத்தில் உருவி போயது. நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அதை விசுவாசிப்போமானால், வாயினாலே நாம் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் இன்று நீ ரட்சிக்கப்படுவாய். மனம் திரும்பு, இயேசுவை ஏற்றுக்கொள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள், அவருடைய கற்பனைகளின்படி நட, சத்தியத்தின்படி நட, அன்பின்படி உண்மையாயிரு, சத்தியத்தில் உண்மையாயிரு, வசனத்தில் உண்மையாயிரு, வசனத்தை கடைபிடிப்பதில் உண்மையாயிரு. அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ரட்சித்து அந்த பரலோகம் சந்தோஷப்படும்படியாய் அழைத்து செல்வார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, கர்த்தர் தந்த எல்லா நன்மைகளுக்காயும் கோடி கோடி ஸ்தோத்திரம். சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் நீர்பட்ட பாடுகளை பார்க்கிறோம். ரத்தம் சிந்தி நீர் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக நீர் காயப்பட்டீர் ஆண்டவரே. சிலுவையை கொண்டு செல்லுவதற்கு உண்மை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள், தாடியை பிடித்து இழுத்தார்கள் ஆண்டவரே. உம்மை குத்தினார்கள் ஆண்டவரே. பல பாடுகளை நீர் அனுபவித்து எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை செய்யும்படியா, எங்களை மீட்டுக் கொள்ளும்படியா, இழந்த தேவ பிரசன்னத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியா, நித்திய ஜீவனை அடையும்படியாக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அதை விசுவாசிக்கிறோம், இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவரே, அது செவ்வேறென்று இருந்தாலும் அதை வெண்மையாய் ஆக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் நாமம் வல்லமையுள்ளது. இயேசு என்ற நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் உனக்கு கொடுக்கும், ஒரு விடுதலை கொடுக்கும், உன்னை ரட்சிப்பா, பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். இப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை விடுவோம். கர்த்தர் நம்மை மோட்சத்திற்கு, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து மோட்சத்திற்கு நம்மை அழைத்து செல்ல நம்மை தகுதியாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.